கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வழங்க வகை செய்யும் சிஎம்மின் திறனாய்வு தேர்வுக்கு டிசம்பர் 10 முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வானவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வீதம் கல்வி ஆண்டில் 10,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். மேல விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 11.70 லட்சம் குழந்தைகள் கல்வி பெறவில்லை. மத்திய அரசு அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டில் நாட்டில் 11.70 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பள்ளி கல்வி பெறவில்லை என மத்திய இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 7.84 லட்சம், ஜார்க்கண்டில் 65,000, அசாமில் 63,000 குழந்தைகளும் பள்ளி கல்வியை பெறவில்லை என தெரிவித்துள்ளார். ரூபாய் 2,400 கோடியை விடுவிக்க தமிழகத்துக்கு நிபந்தனை. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்துக்கு ரூபாய் 2,400 கோடியை விடுவிப்போம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அக்கொள்கையை தமிழக நலனுக்கு எதிராக இருப்பதாக கூறி அரசு ஏற்கவில்லை. இதையடுத்து அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 2024-25 ஆண்டு நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை. ஏற்கனவே உள்ள நிலுவைத் தொகையுடன் சேர்த்து 2,400 கோடி தர வேண்டிய உள்ளது குறிப்பிடத்தக்கது. உவேசா பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பிப்ரவரி 19 தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் பிறந்த நாள். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஏன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது? எவ்வளவு காலத்திற்கு இலவசங்களை வழங்க முடியும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2020 கொரோனா தொற்றால் புலம்பெயர் தொழிலாளர்கள் சந்தித்த பிரச்சினைகள் குறித்து நீதிமன்றம் தாமாக விசாரித்து வருகிறது. இதில் 81 கோடி மக்களுக்கு மானிய விலை ஃப்ரீ ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதையடுத்து இலவசங்களுக்கு பதில் ஏன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது என கேட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.